இன்றைக்கி நான் வாழைப்பூ வடை செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே மாவு நல்லா வெந்தும் வந்திருக்கு. இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பூ வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், அதோட அளவு அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போது வாழைப்பூவை வெந்நீரில் போட்டு வேக வைக்கணும். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். இதில் வாழைப்பூவை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். இந்த மாதிரி மஞ்சள் தூள் சேர்த்து வேக வைக்கிறதுனால கலர் மாறாமல் இருக்கும். 5 நிமிஷம் ஆகிடுத்து. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாழைப்பூவை வேக வச்சப்பறம் தண்ணி இல்லாமல் வடிகட்டி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். காராமணியை 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். காராமணியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கேன். காராமணியை வடித்தட்டில் போட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். காராமணியை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதில் 1-2 பருப்புகள் கூட இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா வடை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போது எல்லாத்தையும் மிக்சிங் பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற காராமணியை போடலாம். முதல்ல வேக வச்ச வாழைப்பூ, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, அரிசி மாவு, உப்பு, மஞ்சள் தூள், சோம்பு. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வடை மாவு ரெடி ஆகிடுது. முதல்ல மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு வச்சுக்கணும். வடை தட்டும்போது சரியாக தட்ட வராமல் விரிசல் விட்டதுன்னா கொஞ்சம் அரிசி மாவை கலந்து அதுக்கப்புறமா வடை தட்டினா சரியாக தட்ட வரும். வானலியில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடேறி எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு வடையாக தட்டி இதில் போட்டுடணும். ஸ்டவ்வை மீடியம் கூட குறைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனப்புறம் இதை திருப்பி போட்டு கலர் பொன்னிறமாக இருக்கான்னு பார்க்கணும். பொன்னிறமாக ஆகலைன்னா திருப்பியும் போட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் பொரிக்கணும். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் பொரித்து எடுக்கணும். இப்போது இந்த கலருக்கு வந்தப்புறம் இதை எடுத்துடலாம். ஓசையும் நல்லா அடங்கிடும். வாழைப்பூ வடை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.